ரைட். பட் ஆனா உங்க சீன் வந்து ரொம்ப பீக் ஆனது, லைக் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னது அந்த அப்பா வந்து கண்டுபிடிச்ச சீன், அந்த ரிவீல் பண்ண சீன் தான் அப்படின்னு சொல்லலாம். அவர் அப்பா இல்லையா, ஏமாந்துட்டேனா அப்படின்னு சொல்றது. ஸோ அது நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இல்ல எந்த அளவுக்கு இன்புட்ஸ் கிடைச்சத வச்சு நீங்க எனக்கு அந்த சீன் லைக் நான் யூஸ்வலா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஆனா ஐ ஹேட் அதர் சீன்ஸ் வேர் எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வந்துட்டு அப்பாவை ஃபர்கிவ் பண்ற ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அந்த சீன் எனக்கு இன்னும் ரொம்ப எமோஷ்னலாக ஹிட் ஆச்சு. ஏன்னு எனக்கு சத்தியமாக இன்னி வரைக்கும் தெரில. ஜஸ்ட் தட் என்னானாலும் திப்புக்காக இந்த ஃபேமிலி நிறையா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். ஆனால் ஒரு சின்ன கோவமும் அதில் கலந்துருக்கும். எனக்கும் அப்பாவுக்கும் அந்த சீன்ஸ் எங்கள் அப்பா வீட்டில் என்கிட்ட வந்து பேசும்போது எங்கள் அப்பா என் வீட்டில் என்கிட்ட வந்து பேசுவார். நம்ம அது ஃபர்ஸ்ட் சார் தான் எடுத்தார், ஃபர்ஸ்ட் யூனிட் தான். என்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவார். சாரி சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நான் என்னோட ஃப்ரெண்டு பையனை பார்த்தேன். சார் டைலாக் ரைட்டர் வந்ததுலேருந்து பொன்வனன் சார் அதை கொஞ்சம் மாற்றி பேசினார். ஃபஸ்ட்டு ஒரு ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணப்போ எனக்கு டியர்ஸ் டப்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன், சார் நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். கலாய்ச்சாங்க 2 பேரும். அதாவது ரிஹர்சலில் தான் வரும், டேக்கில் வராது. பொருவா சாரும் கலாய்ச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிடெட் ஒரு வைட் பண்ணோம். அதுலேயும் எனக்கு திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாரோட ஷார்ட் ஒன்று பண்ணோம். அதுலேயும் திரும்ப எனக்கு வந்துருச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு அந்த எமோஷன் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் அந்த எமோஷன் நான் டேப் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே ஈஸியாகிரும்ன்ற மாதிரி இருந்தது.